Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரெண்டு வித்தியாசமான அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். முதலாவதா பார்க்க போறது வெண்டிகோ. நார்த் அமெரிக்கால ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அதுல இருக்க ஒரு மான்ஸ்டர் பேரு தான் வெண்டிகோ. இந்த மான்ஸ்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்பவும் ஹைட்டா எலும்பு கூடு மாதிரி. இதோட தலையில ரெண்டு மானோட கொம்பு இருக்கணும். நைட் நேரத்துல இதோட ரெண்டு கண்ணு மட்டும் க்ளோவிங்கா தெரியுமா. இந்த மான்ஸ்டரோட கதை என்னன்னா, பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதிக பனிப்பொழிவு ஏற்பட்ட காரணத்தால அங்க வாழ்ந்த மக்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. வேற வழி இல்லாம ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் உயிரோட தப்பிக்கிறாங்க. ஆனா அவங்களும் சாதாரண மனுஷன் மாதிரி இல்லாம மிருகங்களையும் மனுஷங்களையும் சாப்பிடுற ஒரு மான்ஸ்டரா மாறிடுறாங்க. அடுத்ததா பார்க்க போறது கில்லர் இந்த பேக். ஒரு நாள் நைட்டு ஈவினிங் தன்னோட வேலை முடிஞ்சதும் அவளோட கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இப்படி இவ போகும்போதுதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. அதை பின்னாடியே ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருது. அந்த கார் டிரைவர் தொடர்ந்து அவரோட ஹெட்லைட்டை ஃபிளாஷ் பண்ணிட்டே வராரு. இதை பார்த்து எங்கேயும் அதை இக்னோர் பண்ணாரு. ஆனா அந்த டிரைவர் நிறுத்தாம தன்னோட ஹெட்லைட்டை ஃபிளாஷ் பண்ணிட்டே இருக்காரு. கூடவே அவரோட ஹாரனையும் வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனால எமிலி ரொம்ப பயந்து போய் காரை வேகமா ஓட்ட ஸ்டார்ட் பண்றான். அந்த காரும் இவளை விடாம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. கொஞ்ச தூரத்திலேயே அவளோட வீடும் வந்துடுச்சு. இவ ஒரு டேர்னிங்ல வேகமா பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த கார் மிஸ் ஆயிடுது. உடனே இவளும் அப்பாடா ஒரு வழியா அந்த கார் நம்மளை விட்டுருச்சு அப்படின்னு நினைச்சு காரை விட்டு வெளியே வந்து பாக்குறா. அவளுக்கு முன்னாடிதான் அந்த கார் டிரைவர் நின்றுட்டு இருக்காரு. இவளும் வேகமா வீட்டுக்கு ஓடி கதவை சாத்தலாம் ட்ரை பண்றோம். ஆனா அந்த டிரைவர் அதுக்குள்ள வந்து வேகமா நீ போலீஸ்க்கு போன் பண்ண, உன் கார் பின்னாடி சீட்ல யாரோ இருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்பவும் பயந்துகிட்டே சொல்றாரு. இதை பார்த்துட்டு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, உன் காருக்கு பின்னாடி ஒருத்தர் கத்தியோட உட்காந்துருக்காரு. ஒரு தடவை ஹெட்லைட் அடிக்கும் போதும் ஹார்ன் அடிக்கும் போதும் அவர் மறைஞ்சு போறாரு. இதை கேட்டு ஷாக்கான எம்மையும் தன்னோட கார் பின்னாடி சீட்டை பாக்குறா. அங்க ஒருத்தர் உண்மையாவே உட்காந்துருக்காரு.